வணக்கம் மரியாதை சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தினமணிக்காக உங்க கூட பெரியமேட்டில் உள்ள உங்க வீட்டில் உங்களை சந்திச்சு உரையாடினேன். அப்போ நீங்க வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணிட்டீங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்னு ஒரு மேகசின் வந்துட்டு இருந்தது. அப்போ அதில் சென்டர் பேஜில் ஒரு ப்ளோ படம் போடுவாங்க, லீடிங் நேஷனல் சாம்பியன், வேர்ல்டு சாம்பியன்லாம். ஸோ நீங்கள் வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணதுக்கு அப்புறமும் அப்படியான ஒரு கௌரவத்துக்கு கருதப்படவில்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை அப்போது வெளியிட்டிருந்தீங்க. அந்த ஏக்கம் இப்பவும் இருக்குதா? இப்போ இருக்கு சார். அது இப்போ இருக்குது. அதில் நான் நிறைய அப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரில் நான் பார்க்கும்போது போரிஸ் பெக்கர், அந்த ஈவான் லெனில், அந்த ஃபோட்டோங்க தான் ஃப்ரண்ட் பேஜ்லேயும் இருக்கும், அதே மாதிரி சென்டர் பேஜ்லேயும் இருக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நாங்கள் வின் பண்ணப்போ அதே இன்டர்வியூ பண்ணும்போதும் அதே தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் உள்ள ஃப்ரண்ட் பேஜில் இல்லாத உள்ள பேஜில் வந்திருந்தது. அது பரவாயில்ல, கொஞ்சம் இதுவாக இருந்தது. நம்ம ஆட்களை நம்மளே கௌரவிக்கலைன்னா அப்புறம். அது என்னுடைய இன்டர்வியூலையும் பதிவு பண்ணியிருந்தேன். இன்னைக்கு இருக்குது அந்த ஏக்கங்கிறது உங்களுக்கு இருக்குது, புரியுது எனக்கு. 9 முறை தேசிய சாம்பியன் கேரத்தில், 2 வாட்டி உலக சாம்பியன். மரிய இதயம் கேர அகாதமி மூலமாக புதியவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி அளிச்சுட்டு வரீங்க. இப்போ தமிழ்நாடு மாநிலம் கேரம் சங்கத்தின் செயலாளர். இப்படி பல தளங்களில் தொடர்ந்து கேரத்துக்கு உங்களுடைய பங்களிப்புங்கிறது மிக முக்கியமானது. ஆனாலும் அதற்கு உரிய புகழ் வெளிச்சத்தில் நீங்கள் இல்லை அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளனாவோ எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுது. கேரம் என்பதால் இந்த முறையில் தக்க முறையில் கண்டுகொள்ளப்படவில்லையா? உங்கள் பார்வை என்ன இல்லை? இப்போ நான் நீங்கள் சொன்ன மாதிரி 9 டைம் நேஷனல் சாம்பியன், 2 டைம் வேர்ல்ட் சாம்பியன், அதுக்கப்புறம் 14 டைம்ஸ் கன்சிக்யூட்டிவாக ஸ்டேட் சாம்பியன்ஷிப் இதெல்லாம் வின் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வெற்றி என்னதுக்கு பின்னாடி மற்றவங்களுடைய நிறைய உழைப்பு இருக்குது. அதாவது முதல்ல நான் இருக்கும்போது, என் ஏரியாவில் இருக்கும்போது, கபீர்தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் நான் கேரம் வீட்டில் விளையாடிட்டு இருந்தது, போர்ட் ரூமில் விளையாடிட்டு இருந்து பார்த்துட்டு டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் நடத்துறதுல என்னை கலந்து கொள்ள வச்சது அவர் தான். அதுக்கப்புறம் அவர் கலந்து கொள்ள வச்சது மட்டும் இல்லாத, அதுக்கப்புறம் ராஜாபதர் சார் அவங்கள கொண்டாந்து என்னுடைய அந்த ப்ராக்டிஸ் இதுவும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணாங்க. 78, 79 நான் 78 ஃபஸ்ட்டு ஸ்டேட் ரேங்கிங் நான் அங்கே ஆடி இருந்தோம். அப்போ ஸ்டேட் நம்பர் 3 நான். ஸோ 79 நேஷனல்ஸ் விளையாடுற வாய்ப்பு வந்து. ஸோ அந்த நேஷனல்ஸ் விளையாடும் போது கேம்ப்பு போடுவாங்க. தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் கேம்ப் போடுவாங்க. தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் கேம்ப் அப்போ பழைய இண்டோர் ஸ்டேடியம் இருந்தது, கார்பரேஷன் இண்டோர் ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியத்தில் போட்டிருந்தப்போ லாசர் அண்ணன், டில்லி அண்ணன், அதுக்கப்புறம் வெங்கடேஷ் அண்ணன் ஒருத்தர், நான், திருச்சியிலேருந்து மோகன் ஒருத்தர், வின்சென்ட், இவங்க பார்ட்னராக எனக்கு வின்சென்ட் ஆடினார். அவங்க 6 பேர் நாங்கள் அந்த டீமில் இருந்தோம். அப்போ விளையாடிட்டு இருந்தப்போ பங்கார் பாபு சார் பார்த்துட்டு, நீங்கள் இன்னொரு ஆஃப்டர் ப்ராக்டிஸ் ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு, அப்போது பழைய நேரு ஸ்டேடியம் இருந்தது, அதில் ரூம் நம்பர் 2 ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம், அதில் பின்னாடி போர்டு போட்டிருப்பாங்க, ஒரு போர்டு. அங்கே கூப்பிட்டு சில இதெல்லாம் சிட்டிங் பொசிஷன்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அன்னையிலேருந்து அதை ஆரம்பித்தது எனக்கு, நான் அவர் ஃபீல்டில் இருந்த வரைக்கும் சரி, நான் ஃபீல்டில் இருந்த வரைக்கும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே கோச் அந்த ஸ்டூடெண்ட்டுன்ற இருந்துகிட்டே இருந்தது. இது நடுவில் எனக்கு அந்த அப்போவே 99லேயே ஒரு பங்கார் பாபு சார் கோச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனந்தன் சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனில் அப்போ அவங்க ரெஃபரீஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ பாபு சார் கூடவே இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க 83க்கு அப்புறம் அவங்க தான் சென்னை டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன் செக்ரட்டரியாக வந்தாங்க. ஸோ அவங்களும் அங்கே விளையாடுவாங்க இல்லை? எங்கள் அப்பா விளையாடிட்டு இருந்தாங்க. அது இல்லாத எங்கள் சித்தப்பா ராஜாபாதர் கூட எல்லாம் டபுள்ஸ் பார்ட்னர் ஆடி இருக்காங்க, ஞானப்பிரகாஷ். நான் விளையாடிட்டு இருந்த வரைக்கும் எந்த பேப்பரில் பேர் வந்தப்போ தான் அப்பாக்கே நான் கேரம் விளையாடுறேன்னு தெரியும். ஸோ அது வரைக்கும் சும்மா இங்கே போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. அந்த ஆனந்தன் அவரும் அந்த
சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துட்டு, ஏன்னா அவர் வந்துட்டு லாசர் அண்ணன் கூட எல்லாம் வந்துட்டு அவங்க அங்கே சிந்தார்பேட்டில் ஏரியாவில் இருந்ததுனால அவங்க விளையாடும் போதெல்லாம் பார்த்துட்டு டோர்னமெண்ட் நடத்துறதெல்லாம் கூட இருந்ததுனால அவங்களுக்கும் வந்துட்டு நிறைய அந்த நுணுக்கங்கள்லாம் தெரியும். ஸோ அவரும் வந்துட்டு என்னை அந்த கைட் பண்ணிகிட்டே இருப்பார். எப்போ மேட்ச் இருந்ததெல்லாம் சரி, நாங்கள் சாதாரணமாக ஒரு 2 hours 3 hours நானும் ஆனந்தனும் பேசிட்டு இருந்தோமா கூட வந்துட்டு கேரமை பற்றி தான் பேசுவோம் மொழியோ மற்றபடி வேறு இது. ஆனால் டெய்லி ஒரு புது புது டாபிக் பற்றி பேசிட்டு இருப்பார். ஸோ இது மாதிரி வந்தது தான் என்னுடைய இது. ஏன்னா அவங்களுடைய உழைப்பு, அது இல்லாத என் ஃப்ரெண்ட்ஸுங்க வேறு ஒரு 2 பேர் இருந்தாங்க, நெல்சன் தங்கராஜ். நான் எவ்வளோ தான் விளையாடிட்டு வின் பண்ணால் கூட நீ இன்னும் சரியா ஆடல, ஆப்பனண்ட்டு சரியா ஆடல, டில்லியன்கிட்ட நான் வின் பண்ணனா கூட அவர் இன்னைக்கு சரியா ஆடல. ஸோ அந்த மோட்டிவேஷன் என்ன வந்துட்டு நிறைய அவங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால வெற்றிக்கு பின்னால இத்தனை பேருடைய ஊக்கமும் ஆதரவும் இருக்குங்கிறது. ஏன் வந்து இவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்ததுக்கு பிறகும் மற்ற விளையாட்டுகள்ல அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு லைம் லைட் உங்களுக்கு கிடைச்சதான் நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கிற இதுக்கும் காலகட்டத்துக்கும் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு முன்னாடி வின் பண்ணிட்டு இருந்த அந்த நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் சாம்பியன் வந்து தமிழ்நாடுக்கு எடுத்து கொடுத்தது வந்து டில்லி அண்ணன் தான். அவங்க தான். அதுக்கப்புறம் தான் லாசர் அண்ணன் வின் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கே வந்துட்டு அந்த மாதிரி லைன் லைட்ஸ் எல்லாம் ஒன்றும் ஒரு பெருசாக ஒன்றெல்லாம் கிடைக்கல. பொதுவாக வந்துட்டு இந்த கேரம் ஃபீல்டு முக்கால்வாசி வந்துட்டு ஃபுட்பால் பிளேயர்ஸுங்க, இவங்களுக்கு தான் வந்துட்டு லாசர் டில்லினா எல்லாம் இவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் மரியான்னு தெரியும், அந்த மாதிரி தான் இருந்தது ஒழிய இப்போ இருக்கிற சூழ்நிலைகள்லாம் இல்லை. அப்போ வந்துட்டு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டு வந்தப்போ, இப்போ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்துட்டு யூஎஸ் கலிஃபோர்னியாவில் கடைசி லாஸ்ட் இயர் நடந்தது. அப்போ அவங்களுக்கு வந்து வின் பண்ணப்போ பிரைஸ் மணி எல்லாம் வேற நிறைய நடந்தது. யார்? இந்தியா வின் பண்ணிச்சா? இந்தியா தான் வின் பண்ணுச்சு. அதுல காசிமான்ற பொண்ணுக்கு தான் வின் பண்ணாங்க. இங்கேருந்து வந்துட்டு 3 பேர் போனாங்க. எங்க தமிழ்நாட்டுல இருந்து உள்ள தமிழ்நாட்டுல இருந்து ஆல் இண்டியாவுக்கு வந்து போனவங்க வந்து 3 பேர். ஒன்று காசிமான்னு சொல்லிட்டு சென்னையில ராயபுரத்தில் இருக்க பொண்ணு, இன்னொருத்தி வந்துட்டு நாகஜோதின்னு சொல்லி அவங்க வந்துட்டு இன்கம் டேக்ஸ்ல ஒர்க் பண்றாங்க, வியாசர்பாடியில் இருக்காங்க. இன்னொரு பொண்ணு வந்து மதுரையில் இருக்காங்க, வி மித்ரான்னு சொல்லிட்டு. இவங்க 3 பேர் விமன்ல இந்தியன் டீம்ல இருந்தாங்க. நான் வந்துட்டு இந்தியன் டீம் கோச்சா போயிருந்தேன். மென்ல வந்துட்டு எல்லாம் பாம்பே சைட் தான். நம்மளது வந்துட்டு சின்ன வி ராதாகிருஷ்ணனுக்கு அப்புறம் வந்துட்டு இன்னும் யாரும் டைட்டில் அடிக்கல. இங்க கீர்த்தனன் ஒரு பொண்ணு விளையாண்டு இப்போ வந்து கரண்டா வந்துட்டு இப்போ நடந்த கடைசி நேஷனல்ஸ்ல வந்துட்டு நமக்கு கடைசியா நேஷனல்ஸ் வின் பண்ணி கொடுத்தது வந்து பரிமலா தேவி. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வின் பண்ணியிருக்கிறது வந்துட்டு கீர்த்தனா. இடையில வேர்ல்ட் சாம்பியனா ஏதோ நேஷனல் பண்ணாங்க இளவழகி, அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்களா? அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஆயில் கார்பரேஷன் விளையாடிட்டு இருக்காங்க, ஓஎன்ஜிசி அந்த இதுல வருவாங்க. அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் விளையாடலாம். அவங்க இப்போ வந்துட்டு ஃபெடரேஷன் கப்ல ரன்னர் வந்தாங்க நேஷனல்ஸ்ல. ஸோ லாஸ்ட் இயர் நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல இந்தியன் விமன் டீம்ல நம்ம 3 பேர் போயிருந்தோம். அதுல வந்து காசிமா வின்னர். ஸோ 2வது இண்டிவிஜுவல் டைட்டில், டீம் ஈவெண்ட்டும் வின்னர். காசிமா வந்து டபுள்ஸும் வின்னர், காசிமா மித்ரா. ராயபுரம் அவங்க. ஆமா, செரியன் நகர், அதான் அந்த சைடு ராயபுரம் தாண்டி அந்த ஒர்க் பண்றாங்களா? இல்ல படிச்சுட்டு இருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் இப்பதான் போயிருக்காங்க. உங்க மனைவியா? நீங்க வருவாங்க 2019ல இருந்தே என்கிட்ட தான் விளையாடிட்டு இருக்காங்க. அப்பப்போ அவங்களுக்கு அவங்க அப்பா விளையாட வச்சாங்க, அவங்க போர்டு வச்சுட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஸ்டாண்டர்ட் வந்துட்டு மேல வருது அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. இவங்க நாகஜோதியும் ஸ்டூடெண்ட் தான், 16ல இருந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இப்போ விளையாடிட்டு போனப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஆல் இண்டியா கேரம் ஃபெடரேஷன்லேருந்து லெட்டர் வந்தது, இவங்க செலக்ட் ஆகிருக்காங்க, நீங்கள் இந்தியன் டீமில் வரீங்க, நீங்கள் தான் வந்து பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் வந்துட்டு தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன்லேருந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு SDITக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெப்ரசன்டேட் பண்ணோம் லெட்டரை. அவங்க வந்துட்டு அதை பார்த்துட்டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்போது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருந்தவங்க இப்போ வந்துட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஃபார்வேர்ட் பண்ணாங்க. ஃபார்வேர்ட் பண்ணோன்னா ஆளுக்கு வந்துட்டு 1.5 லட்ச ரூபா, 4 பேருக்கும் 6 லட்ச ரூபா கொடுக்கணும். அவங்க உடனே அது வந்துட்டு போய் இவங்க, ஆனால் அதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ட்ராவல் காஸ்ட் கவர் பண்ணதுக்காக 4 பேருக்கும் வந்துட்டு அவங்க எழுதியிருந்தாங்க. அவங்க உடனே கூப்பிட்டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அதை வந்துட்டு, ஆமாம், அது சாம்பியன் அறக்கட்டளையில இருந்துட்டு அந்த ஃபண்ட்ல இருந்து வந்தாங்களா, வந்ததுக்கு அப்புறம் வின் பண்ணி அவங்களே இப்போ அது வந்துட்டு நம்ம அமிச்சது அப்படின்னு சொன்னேன்னா
வின் பண்ணிட்டு வந்த உடனே அவன் வந்துட்டு வந்த அன்னைக்கே வந்துட்டு ஏர்போர்ட்ல வந்துட்டு காசிமாவை வந்துட்டு ரிசீவ் பண்ணி எல்லாரையும் வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்போவே வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை போய் பார்த்து அவங்க ஒரு மெமெண்டோ ஒன்று கொடுத்து விஷ் பண்ணி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ் இருந்தது. காசிமாவுக்கு வந்துட்டு 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. நாகஜோதிக்கும் மித்ராவுக்கும் வந்து 50 lakhs. இது வரைக்கும் வந்து சரித்திரத்தில் கேரம் ஃபீல்டில் நானே வந்துட்டு இது வரைக்கும் ஒரு 1 லட்ச ரூபா கூட வாங்கினது கிடையாது. ஜாஸ்தியாக நான் வாங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அவார்டு 2001 சீஃப் மினிஸ்டர் அவார்டு 1 லட்ச ரூபா வாங்கினேன். நான் அர்ஜுன் அவார்டு வாங்கும்போது கூட 50,000 rupees. அப்போ இருந்தது சீஃப் மினிஸ்டர் கலைஞர் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை வரலன்னு சொல்லிட்டு அன்பழகன் வந்திருந்தாங்க. ஸோ அது இது வந்து 50 லட்சம் 1 கோடி நீங்க சொல்றதுங்கிறது நல்ல அமௌண்ட்டு. அதாவது வந்துட்டு கேரம் அதாவது ஸ்போர்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்த பிறகு வந்துட்டு கேரம் சாம்பியனுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இது நடந்திருக்கல உங்க பீரியட் மாதிரி இல்லாம இப்போ அது வந்து ஆமா எங்க பீரியட்ல நான் அதுதான் சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணும்போது வெறும் டிராஃபி எடுத்துன்னு தான் வந்தேன். செகண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் சிலோன்ல வின் பண்ணும்போதும் வெறும் டிராஃபியோட. உங்களுக்கு ஒரு ட்ரிப் வீடு கொடுத்தாங்கல்ல? ஆமா, அது வந்துட்டு 95க்கு அதுக்கப்புறம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணப்போ அப்போ இருந்ததுல ஸ்கீம்ல வந்துட்டு வீடு கொடுத்தாங்க. ஜெயலலிதா கவர்மெண்ட் இருந்தாங்க? இல்ல கலைஞர் அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தாங்க. அவங்க தான் கொடுத்தாங்க 2006. ஓகே. ஸோ அவங்க முடிச்சுட்டு போனப்போ அவங்க கிட்ட தான் ப்ரைஸ் பண்ணி எழுதிருந்தேன். ஆனால் அப்பதான் அவங்க தான் இருந்தாங்க. வின் பண்ணிட்டு வந்தோன்னா நான் மனு எழுதி கொடுத்தது வந்துட்டு நீங்க அர்ஜுன் அவார்டு வின் பண்ணதுக்கு அப்புறம் எதுவும் கொடுத்தாங்களா? இல்ல, அர்ஜுன் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது கொடுத்ததுனால அது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க உங்க காலத்தை ஒப்பிடும் பொழுது இப்போ வந்து அரசாங்க இது ஆதரவு அரசாங்கம் மட்டும் இல்ல, இப்ப அவங்களுக்கு வந்து அரசாங்கம் அந்த 1 கோடி கொடுத்தது இல்லாத நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து காசிமாவை கூப்பிட்டு அவங்கள வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு SRM வந்து 50 வேலை படிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. எங்க SITல படிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, இவங்க நாகஜோதி வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் தான் இன்னொரு பொண்ணு. அவங்க இன்டர்நேஷனல் மித்ரா வந்துட்டு மதுரையில இப்ப +2 முடிச்சுட்டு காலேஜ் போறாங்க. ஸோ பெண்கள் வந்து கேரத்துல ரொம்ப முன்னணியில வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு மென்லயும் உமன்லயும் வந்துட்டு டீம் சாம்பியன்ஷிப்பும் வின்னர் நம்ம தமிழ்நாடு தான். ஸோ இந்த போயிட்டு வந்தோன்னா வந்து கவர்மெண்ட் நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுதுன்னு எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. நேஷனல் எப்ப நடந்தது? இப்பதான் மார்ச்ல நடந்தது. அதுல யாரு வின் பண்ணா? மார்ச்ல வந்துட்டு அதுதான் மென்ல வந்துட்டு பாம்பே பிரசாந்த் மோரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகாராஷ்டிரா பிளேயர். இண்டிவிஜுவல்ல வந்துட்டு கேர்ள்ஸ்ல வந்து லேடிஸ்ல வந்து கீர்த்தனா வின் பண்ணாங்க. ஆனா டீம் சாம்பியன்ஷிப் வந்து ரெண்டுமே உமன் அண்ட் மென் ரெண்டுமே வந்து தமிழ்நாடு. லாஸ்டர் டெல்லி போனவங்கலாம் உங்களுக்கு முன்னோடிங்க நீங்க சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே. உங்களுக்கு பிறகு கேரளத்துடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் தமிழ்நாடுடைய வெற்றியை வச்சு ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. பொதுவாக வந்து கேரம் வந்து பெண்கள் எளிதாக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு, இண்டோர் கேம். ஸோ அதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போய் வேர்ல்டு சாம்பியன் லாஸ்ட் இயர் நீங்கள் கோச்சாக போய் வின் பண்ணிட்டு வந்துருக்கிறது ரொம்ப முக்கியமான இது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை கேஷ் அவார்டு கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறையா சென்னை தவிர்த்து மாவட்ட அளவில் இதற்கான ஒரு முறையான ஏற்பாடுகள் எதுவும் நடக்குதா? அப்படி அந்த மாதிரியான இளைய திறமையான மாணவிகள் இனம் கண்டு வாய்ப்பு அளிக்கிறது, அந்த மாதிரியான முயற்சிகள் எதுவும் தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் எடுத்துக்கிட்டு இருக்கா? இப்போ 2022 அக்டோபர்ல வந்துட்டு நான் எலெக்ஷன்ல வின் பண்ணியிருந்தேன், தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு ஆஸ் எ செக்ரட்டரியா. இப்போ எங்களுடைய கமிட்டி வந்ததுக்கு அப்புறம் ரெகுலராக வந்து எல்லா டோர்னமெண்ட்டும் நடக்குது. அதாவது வந்து சப் ஜூனியர் கேடட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பு, ஜூனியர் யூத் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பு, சீனியர் மென் அண்ட் உமன் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பு, வெட்டரன் ஸ்டேட் சாம்பியன்ஷிப். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு கரெக்டாக பழைய மாதிரி எல்லா வருஷத்துக்கும் எல்லா டோர்னமெண்ட்டும் நடக்குது. இது இல்லாத வந்துட்டு உங்களுக்கு ஒரு தடவையும் வந்துட்டு நம்ம போகும்போது டீம் வந்துட்டு ஒரு நேஷனல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் அவங்களுக்கு வந்து கோச்சிங் கேம்ப் போட்டு அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் வந்துட்டு செய்துட்டு இருக்கோம். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுற விதமாக இப்போ ரீசெண்டாக வந்து சிவகாசியில்
லாஸ்ட் மந்த் இப்போ இந்த மாதம் 23லேருந்து 25 வரைக்கும் காலேஸ்வரிக்கா காலேஜில் ஜூனியர் அண்ட் யூத் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடந்தது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து, ஆனால் கேர்ள்ஸில் வந்துட்டு எல்லாமே சென்னையிலேருந்து வந்து இருக்கிறவங்க தான், ஒரே ஒரு கேர்ள் வண்டி தான் வந்துட்டு விழுப்புரத்தில் இருந்து வந்தது. மற்ற இவங்க எல்லாருமே 5 பேர் சென்னை. இப்போது பாய்ஸுங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவலாகவே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் ரேங்க் வந்திருக்காங்க. இந்த கேர்ள்ஸில் வண்டி தான் வந்துட்டு இந்த 6 பேருக்கு 5 பேர் வந்துட்டு சென்னையில் இருக்கிறோம். பாய்ஸில் வந்துட்டு நாம் வந்து 2 பேர் தான் இருக்கோம். மீதி 4 பேர் டாப் 4 வந்துட்டு சென்னையில் இல்லாத வந்துட்டு புதுசாக வந்து திருவாரூர், விழுப்புரம், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி 4 டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இது என்ன அது பார்க்கறதுக்கே வந்துட்டு எல்லாருமே வந்து அவேர்னஸ், எல்லாருமே விளையாடணும் அப்படின்ற எண்ணத்தில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்துட்டு கோச்சஸுங்களை ரெடி பண்ணி அவங்களுக்கு போட்டு ரெடி பண்ணிட்டு, நம்மளும் வந்துட்டு அதே நேரத்தில் வந்து தமிழ்நாடுன்னு நம்ம எடுத்துக்கினா கூட சென்னையிலேருந்து வந்துட்டு அந்த பழைய இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதே தான். இப்போ காசிமா வந்துட்டு அதுக்கு முன்னாடி அங்கே ரூமில் விளையாடிட்டு இருந்தால் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்த பிறகு எப்படி நம்ம கூப்பிட்டு விளையாட வைக்கிறோமோ அந்த மாதிரி வந்துட்டு யாருன்னா வராங்க தேவை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த நேரமும் போர்டு வந்துட்டு போட்டு இருக்கோம். நான் வந்துட்டு காலையில் ஒரு 10 மணிக்கு வந்துட்டு ஆஃபீஸ் டைம் மாதிரி ஒரு 1:30 வரைக்கும் இருப்பேன். அந்த டைமில் வந்து விளையாடிட்டு போகிறது. அந்த இப்போ லீவில் இருக்கும்போது யாருன்னா பசங்க வருவாங்க விளையாட வைப்போம். அப்படி இல்லை அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 2 to 5 அவங்க வர மாதிரி இருந்தாலும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து தனிப்பட்ட முறையில் தான் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ கேர்ள்ஸுங்களுக்கு வந்துட்டு 2 விஷயம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏன் கேர்ள்ஸுங்களுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், பாய்ஸை விட வந்துட்டு அவங்க வந்துட்டு டைம் சொன்னால் கரெக்டாக இருப்பாங்க. இந்த 9:15 இருக்கணும் அப்படின்னு சொன்னோமா அவங்க அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லி அவங்களே அழைச்சிட்டோம் கரெக்டாக வந்துடுவாங்க. அதே மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறதுலையும் அதே கவனமாக இருப்பாங்க. பாய்ஸுங்க கிட்ட அந்த இது இருக்காது. சரி, இப்போ வந்து நீங்கள் பண்ணுறதுனால இப்போ புதுசாக நிறைய பேர் வராங்க. முன்னாடி இப்போ கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. மற்ற கேம்ஸ் மாதிரி இதுக்கு ப்ரைவேட் ஸ்பான்சர்ஸ் இப்போ நிறைய வராங்களா? இல்லை, இந்த ஸ்பான்சர்ஸ்க்காக தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு ஒரு 2-3 பேர் நம்ம கொஞ்சம் போய் ஃபோர்ஸ் பண்ணுவா கூட வந்துட்டு ஒரு 5 பேர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணால் யாரோ ஒருத்தர் தான் செய்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்பான்சர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம நிறைய ஐடியாஸுங்க இருக்கு. ஏன்னா புதுசா நீங்க எல்லாம் பண்றதுக்கு ஸ்பான்சர்ஸ் வேணும். கண்டிப்பா ஸ்பான்சர்ஸ் வேணும். மற்ற டீம் போடணும். இப்போ கேம்பிங்லேயே வந்துட்டு ஒரு 40-50 பேர் போடணும்னா அது செலவு பண்ணணும்னா ஒரு ஸ்பான்சர். இப்போ ஆல் ஆஃப் கேரம் நமக்கு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுல வந்துட்டு எப்படியும் ஒரு 16 போர்டு ஈஸியா போடலாம். ஸோ அந்த மாதிரி கேம்புக்கு இப்போ எதனா பண்ணோன்னா நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஸ்பான்சர்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் பிளேயர்ஸ் நிறைய பேரை வந்துட்டு டெவலப் பண்ண முடியும். ஓகே, முன்னாடி மாதிரி இப்போ ஸ்போர்ட்ஸ்ல வந்து கோட்டா அடிப்படையில வந்து வேலைவாய்ப்புல ஒரு இடஒதுக்கீடுங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க 2 நாளா. அது கேரத்துக்கும் உண்டு இல்லையா? இப்பவும் கேரம்ல போயிட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல போனது அப்படிதானா? ஆமா, ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு கஸ்டம்ஸ் போகும்போது 79லயும் ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் தான் போனேன். இந்தியா அதுக்கப்புறம் வந்துட்டு 91ல இந்தியன் ஏர்லைன்ஸ்க்கு வரும்போது ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் தான் பண்ணி அங்கேயே தான் ஒர்க் பண்ணி ஃபுல்லா அங்கேயே வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு அப்படியே ஸ்போர்ட்ஸ் வந்து கடைசியா வந்துட்டு இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்பாயின்மெண்ட்ல போயிருக்கிறவங்க வந்து இந்த நாகஜோதி இன்கம் டாக்ஸ்ல வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து இன்டர்நேஷனல் பிளேயராகவும் இருந்தாங்க. அதே நேரத்தில் டிகிரியும் இருந்ததுனால டைரக்டா அவங்க வந்துட்டு ஆபீசர் போயிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு. எல்லா ஒன்னும் அதெல்லாம் கரெக்டா வந்து ஸ்டேட் நேஷனல் எடுத்தாங்கன்னா அதற்குரிய முன்னுரிமை கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து ராதாகிருஷ்ணன் தான் மின்னில கொஞ்சம். ஆமா, பி ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஜூனியர் ராதாகிருஷ்ணன் சொல்லுவாங்க. சென்னை ஆள் தான். ஒரு இருந்தாரு. ஹைதராபாத்ல இருந்து சீனிவாஸ் இருக்காங்க. அவங்க தான் இருக்கிறாங்களா? இப்போ யாரு டாமினேட் பண்றா நேஷனல் லெவல்ல? அதான் இப்போ வந்துட்டு முன்ன மாதிரி வந்துட்டு ஒரு பீரியட் லாசர் டில்லி அப்படி இருந்தது. அந்த பக்கம் வந்துட்டு மகாராஷ்டிரா சுபாஷ் காம்லே, அதுக்கப்புறம் நான் வந்த பிறகு மரியாதை அப்படின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேர் சொல்ற மாதிரி இருந்தா அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் நம்ம சென்னையில இருந்தாங்க. நம்மதுல வந்துட்டு எனக்கு அப்புறம் நேஷனல்ஸ் வின் பண்ணவங்க வந்து மகிமராஜ் ஏர் இந்தியால இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நடராஜுக்கு அப்புறம் ராதாகிருஷ்ணனோட அப்படியே நின்று போச்சு. அவங்க எல்லாமே அரசாங்க வேலையில இருக்காங்களா? ஆமா, எல்லாருமே. ராதாகிருஷ்ணன் எங்க இருக்கிறாரு? ராதாகிருஷ்ணன் ஏர் இந்தியால தான் இருந்தாரு. நடராஜும் ஏர் இந்தியால இந்தியன் ஆயில்ல இருந்துட்டு அப்புறம் ஏர் இந்தியாவுக்கு வந்தாங்க. ஏர் இந்தியால இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. இவரும் வந்துட்டு மகிமராஜும் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு ஏர் இந்தியால இருந்து. சென்னை தான்.
ஓகே. ஸோ நீங்க அப்படி த்ரூ அவுட் இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லணும் அப்படின்னு சொன்னா பிரசாந்த் மோரே, சீனிவாசராவ், ஹைதராபாத், சீனிவாசன், மும்பையா? ஆமா, ஹைதராபாத், மும்பை. இவங்க ஆமா மகாராஷ்டிராவும் மற்றவங்க வந்துட்டு வராங்க. இந்த குஃப்ரான் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பிளேயருங்க இருக்காங்க. டைட்டில் அடிக்கிற வந்து இன்னும் இல்லை, எல்லா நேரமும் நல்லா. பட் கேரளத்துல பொதுவா அகில இந்திய அளவுல தமிழ்நாடு தான் வந்து டாமினேட் பண்ணது. தமிழ்நாடு முதல்ல டாமினேட்ல இருந்தது, நடுவுல கொஞ்சம் ஃபிளாப் ஆச்சு. மறுபடியும் இப்போ நாங்க வந்துட்டு ஜூனியர் லெவல்லையும் சீனியர் லெவல்லையும் டாமினேட் நீங்க இது பண்ணி கொண்டாடுறீங்க. இப்போ வந்துட்டு நம்ம மெயினா பண்ண வேண்டியது வந்துட்டு இப்போ சொன்ன மாதிரி ராதாகிருஷ்ணனுக்கு அப்புறம் இன்னொரு நேஷனல் சாம்பியனை உருவாக்கணும். அது யாரும் சீக்கிரம் முடிஞ்சு நம்பிக்கை நட்சத்திரங்கள் இருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க, ஜூனியர் பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. உங்க அகாடமி தயாரிப்பா யாரும் இருக்காங்களா? இல்ல, ஜூனியர் இதுல வந்துட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா மென்னில பெரிய உங்கள மாதிரி பெரிய ஆட்கள் இருந்தது தொடர்ச்சியாவும் அதுக்கப்புறம் இருந்திருக்கிறாங்க. மைமராஜ் இல்ல இருந்து ராதாகிருஷ்ணன் வரைக்கும். இப்ப அதுக்கப்புறம் அந்த லெகசியை கண்டினியூ பண்ணணும்னா நீங்க புது ஆட்களை இது பண்ணணும். இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அதாவது வந்துட்டு நிறைய உழைச்சி அதுல வின் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்றாங்க. இல்லைன்னா வந்துட்டு ஃபெடப் ஆயிடுறாங்க. சீக்கிரமா வரணும், வந்தவொடனே ஒரு ரேங்க் வரணும், அது என்ன ரேங்கோ வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கலன்னு நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னா சரி இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுறாங்க இல்லையா? அந்த இதை வந்துட்டு இல்லாத வந்துட்டு உழைச்சா கண்டிப்பா நம்ம விளையாட முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு வரணும். சொல்ல போனா நீங்க இந்த கேம் வந்து சாதாரணமா நடுத்தர அதற்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு கூட சாத்தியமான ஒரு விளையாட்டு. இப்போ வளர்த்துக்கிட்டாங்கன்னா, பயிற்சி வளர்த்துக்கிட்டாங்கன்னா அது மூலமா வேலை வாய்ப்பு, டிகிரி முடிச்சுட்டு நல்ல வேலை கூட போகலாம். முன்ன நான் இருந்த பீரியடு அதுக்கப்புறம் கூட இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு +2 வந்துட்டு டிகிரி படிக்கிறது வந்துட்டு யாரோ ஒருத்தர் தானே. இப்போ ஆனா அப்படி கிடையாது. எல்லா பசங்களும் டிகிரியில தான் இருக்காங்க. அவங்க கரெக்டா வந்துட்டு பண்ணாங்கன்னா எல்லாம் அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஜூனியர் நேஷனல்ஸ் வின் பண்ணணும், வேலை கிடைக்கணும், ஒரு ஸ்டேட் ரேங்கிங்ல இந்தியன் ரேங்க் வந்தோன்னு வேலை. அப்படி கிடையாது. இப்ப எல்லாமே வந்து ஃபார்ம் 1 ஆயிடுச்சு. இன்டர்நேஷனல் இருந்தா தான் எடுக்கிறாங்க. சோ அதுக்கு நம்ம கஷ்டப்படணும் இல்லைங்களா, அந்த இது இப்போ இல்ல. இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல வின் பண்ணாதான் ஜாப். ஆமா, கண்டிப்பா இன்டர்நேஷனல். ஏன்னா எல்லாருமே இன்டர்நேஷனல் லெவல்ல வந்துட்டாங்க. ஆமா, எல்லா இடத்துலயுமே இப்போ வந்து நவஜோதி போன்றாலும் இன்டர்நேஷனல் பிளேயர் தானே. வெறுமனே நேஷனல் வின் பண்ணிட்டு உள்ள போறதுன்னு நினைக்கிறேன். இல்ல, கஷ்டம். நேஷனல் சாம்பியன் வந்துட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் வந்துடுவீங்க. கண்டிப்பா அந்த டாப் 4க்கு வந்துட்டு எப்படியும் ஒரு இன்டர்நேஷனல் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. போட்டிகள். ஆமா, நானும் நேஷனல்ஸ் போனேன், விளையாடினேன். ஃபார்ம் 2 இருக்குது என்கிட்ட, எனக்கு வேலை கிடைக்கணும்னா அது ஃபார்ம் 2ங்கிறது நீங்க சொல்றது என்ன? நேஷனல் ரெப்ரஸன்டேட்டிவ். ஃபார்ம் 1ன்றது வந்து இன்டர்நேஷனல் ரெப்ரஸன்டேட்டிவ். ஸோ ஃபார்ம் 1 இருந்ததுன்னா ஷேரா உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். நிச்சயமாக இப்போ அதுதானே, இப்போ அவர் டிகிரி முடிச்சோன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வேலைக்கு ரெடியா இருக்காங்க. ஏன்னா காத்திருக்கு அவங்களுக்கு இல்லையா? அவங்க அப்பா என்ன கேரம் கோச்சா? அவரு கிளப் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாங்க. அவரு அங்க கிளப் வச்சு பண்ணிட்டு இருந்து அவங்க நிறைய பேர் உருவாக்கி இருக்காங்க. நிறைய பசங்க அங்க உருவாகி இருக்காங்க. நிறைய நேஷனல் சாம்பியன், ஜூனியர் நேஷனல் சாம்பியன் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுல உங்க பீரியட்ல பெண்கள் அதிகமா இந்த ஸ்டேட் லெவல்ல, நேஷனல் லெவல்ல, வேர்ல்ட் லெவல்லயும் வந்திருக்கிறாங்க. ஆமா, அது பெரிய விஷயம். மென்னில ராதாகிருஷ்ணனுக்கு அப்புறம் திருப்பி தமிழ்நாடுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட புதிய ஆட்டக்காரர்களை கொண்டாடும். இந்த கேரம் அசோசியேஷன் வந்து அகில இந்திய கேரம் சம்மேளனம் வந்து 1956 தொடங்கப்பட்டதா? 1956 ஆல் இண்டியா கேரம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1950 வந்து தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. சோ தமிழ்நாடு தான் முதல்ல. இப்ப 75th இயர் இந்த வருஷம் நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். So All India Kara Federation 56. அப்ப அந்த 56 தேர்ந்தெடுக்கப்பட்ட போது முதல்ல பின்னாடி இங்க வந்து கவர்னரா இருந்த சென்னா ரெட்டி தான் அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னு படிச்சேன்னா. இங்க இப்ப ரீசெண்டா உங்களுக்கு முன்னாடி நெடுங்காலமா இருந்தது பங்கார் பாபு. ரொம்ப நாளா. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு கேரத்துக்கு முக்கியமா பங்களிச்ச ஆளுன்னு யாரு சொல்லலாம்? பங்கார் பாபு, RS கண்ணையா அப்படின்னு வட சென்னைக்காரரா? இல்ல, இங்கதான் சென்னை தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த கண்ணையா, பங்காரு பாபு, அதுக்கப்புறம் மரியாதை இப்படி சொல்லாம ஆனந்தன், மரியாதை. ஆனந்தன் இப்போ ஆனந்தன் நடுவுல இருந்தார். அவங்க சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் வந்துட்டு பிளேயருங்க சைட்ல வந்துட்டு ஃபுல்லா அவங்களோட வந்துட்டு கலந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னு எந்த நேரமும் அந்த தாட்ஸ்ல இருக்கிறவங்க தான்.
நடுவில் வந்துட்டு 2018 இருந்துட்டு இது 2009 18 வரைக்கும் வந்துட்டு கிறிஸ்தாஸ் காந்தின்னு சொல்லிட்டு ஒரு ஆமா ஐஏஎஸ் அவங்க வந்தாங்க, ஐஏஎஸ் வந்தாங்க. அவங்க வந்த பிறகு கேரம் வந்துட்டு இந்த ஸ்கூல் கேம்ஸ்ல கேரம் அவங்க சேர்த்தாங்க. மெம்பர் செக்ரட்டரியா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டில இருக்கும்போது தான் வந்துட்டு இந்த ஐகேஷ் இன்சென்டிவ் வந்துட்டு வின் பண்ண 20 லட்சம் ரூபாய் 15 10 அது கொண்டு வந்ததே அவரு தான். ஓகே, அதுக்கு முன்னாடி தான் பங்கார் பாபு. அதுக்கு முன்னாடி பங்கார் பாபு. அப்ப அதுக்கப்புறம் நீங்க இப்போ நான் நடுவுல ஒருத்தர் இருந்தாரு மார்ட்டின் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இப்ப நான். இதுல நீங்க எத்தனை வருஷம் நீடிப்பீங்க? 4 வருஷம். 4 வருஷம். ஓகே. இன்னொன்னு உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். கிரிக்கெட் வந்து ஒரு மைண்ட் அண்ட் பாடி கேமு, அது ஒரு டெக்னிக் கேம், அது எல்லாருக்கும் வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்றதுங்கிறது எப்பவும் உண்டு. அந்த மாதிரி வந்து கேரத்தை எப்படி சொல்லுவீங்க? இல்லை, நீங்கள் எல்லா கேமுக்கும் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி கேரமுக்கும் தேவை. கேரம் வந்துட்டு சாதாரணமாக கிடையாது. ப்ராக்டிஸில் இருந்தாலும் ஒழிய ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி வந்துட்டு ஹெல்த் நல்லா இருக்கணும். உங்களுக்கு வந்துட்டு ஸ்டமக் அப்செட்டோ இல்லை வேற எதனோ ஒன்று ஆச்சு அப்படின்னு சொன்னால் விளையாட முடியாது. நான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு நேஷனல்ஸ்க்கு அவுட் ஸ்டேஷன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா மோஸ்ட்லி நான்வெஜ் தான், வெஜிடேரியன் தான் எடுத்துக்கேன். நான்வெஜ் போகவே மாட்டேன். மேட்ச் முடிச்ச பேர் தான் போகும். ஏன்னா எந்த நேரத்துலையும் வயிறு அப்செட் ஆகாத பார்த்துக்கும். வயிறு அப்செட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏன்னா சின்ன இப்போ அதுதான் நான் எல்லா இதுலையும் சொல்றேன். செஸ் இருந்ததுனால கொஞ்சம் கை சிவரிங் ஆச்சுன்னா கூட எடுத்து வச்சிடலாம். லாஸ்ட்டாக அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணும்போது குகேஷை பார்த்தா தெரியும். அது அந்த வைக்கிறாரு, அது அப்படியே லேசா அப்படியே ஆச்சு. ஆனால் அப்போ அதை வந்து மூவ் பண்ண முடியும். ஆனால் கேரம்ல அப்படி கிடையாது. சும்மா சின்ன சிவரிங் வந்துச்சுன்னா காயின் மிஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு பாடி மாத்திரம் இல்லை, மைண்டு பாடி எல்லாமே சேர்ந்து ஒரே நேரத்தில் வரணும். நீங்கள் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் உட்காந்து போர்டு ஆடினா எனர்ஜி காலி. சாப்பிட்டது ஜீரணம். அப்போ எவ்வளோ எனர்ஜி உங்களுக்கு அதில் இதாகுது. இப்போ அது அந்த எனர்ஜிக்கு இது பண்ணும்போது நாங்கள் விளையாடும் போது கேம்ப்பு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் 6 ஹவர்ஸ்னா 6 ஹவர்ஸும் ஃபுல்லாக ஆடினா தான் அங்கே 2 மணி நேரம் உட்கார முடியும். இப்போ டென்னிஸ்க்கு வந்துட்டு 8 மணி நேரம் 12 மணி நேரம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அவ்வளோ அந்த 6 மணி நேரம் வந்துட்டு கடைசியில் ஃபைனல்ஸோ இல்லை வேறு டை பிரேக்கரோ போகும்போது ஆடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எனர்ஜி தான். கேரமுக்கும் எனர்ஜி தேவை. சாதாரணமாக கிரிக்கெட்டுக்கு தான் தேவை, ஃபுட்பாலுக்கு தான் தேவை அப்படின்றதெல்லாம் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாடி மூவ்மெண்ட்டும் வந்துட்டு கிரிக்கெட்டுக்கு எப்படி சொல்கிறாங்களோ அதே லெவலில் வந்துட்டு கேரமுக்கு இருக்குது. அதை தான் வந்து பங்கார் பாபு சொல்லி விட்டு எல்லாருமே எல்லாம் கேரம் விளையாடலாம். ஆனால் இந்த காயினுக்கு இப்படி திரும்பி உக்காந்தாதான் போட முடியும். பாடி எல்லாமே வந்துட்டு அது மாறி போகணும்னா 10க்கு 10 தடவை போட முடியும். மற்றவங்க வந்து 10க்கு 8 தடவை போடும். ஆனா அதே நேரத்துல வந்துட்டு அது டென்ஷன் ஆன நேரத்துல அங்க மிஸ் ஆகும். இவர் சொல்லி கொடுத்து டென்ஷன் ஆகி இருந்தா கூட மிஸ் ஆகும். ரொம்ப டெம்பரமெண்ட் ரொம்ப முக்கியம். ஆமா, அக்யூரேட்டா அது போறதுக்கு வந்துட்டு மெயினா பாடி மூவ்மெண்ட் கண்டிப்பா தேவை. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு லெவலுக்கு வந்துட்டு இப்போ போயிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால், இப்போ காசிமா இருக்கட்டும், நாகதேஜா இருக்கட்டும், அவங்க முதல்ல வந்துட்டு ஜூனியர்ல இருக்கும்போது அவங்க ஃபாதருங்க அவங்க மற்றவங்க சொல்லிக் கொடுக்குறது ஈஸி. அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக் கொடுக்குறத நான் ஒன்றும் பெருசாக சொல்லிக் கொடுத்தோம். அவங்கள வந்துட்டு அந்த பாடி மைண்டையும் பாடியும் தான் நம்ம இங்கே ரெடி பண்ணோம். அவ்வளோதான். அந்த மாதிரி மைண்டை ஃபோக்கஸ்டா அது இது பண்ணுறதுக்கு எதுவும் பயிற்சி கொடுக்குறீங்களா? பயிற்சி இல்லை, அது வந்துட்டு அவங்கள கான்சன்ட்ரேஷன் பண்ண வைக்கிறது தான். அவ்வளோதான். ஓகே. உட்காந்து விளையாடுறத தவிர வேற கேரத்துக்கு ஒரு ஆட்டக்காரர் அப்படிங்கிறவர் எப்படி என்ன மாதிரியான முன் பயிற்சி பண்ணணும்? ட்ரைனிங்னா அவருக்கு என்ன மாதிரி இருக்கும்? மைண்டு தான் மெயின். மைண்டு வந்துட்டு வேற எதுலையும் இல்லாத அதே யோசனை இருக்கிறது, இல்லைன்னா தனியா உட்காந்து அமைதியா இருக்கு. இல்லை, இப்போ செஸ்ல இந்த கேம் விளையாடுறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் கம்ப்யூட்டர்ல இந்த மூவ்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணி விட்டு நிறைய இருக்குது, அதை பார்த்து இது பண்றாங்க, சாஃப்ட்வேர் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. கேரட்ல அந்த மாதிரியான இல்லை, இப்போ விளையாடுற பிளேயருங்களுக்கு வந்துட்டு இப்போ போன மேட்ச் எப்படி தோத்தோம், எந்த காயின் மிஸ் பண்ணோம், அதை வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிது, பர்ஃபெக்ஷன் பண்ணி பார்த்து தான் அப்சர்வ் பண்ணி. ஆமா, பார்த்து தான் அப்சர்வ் பண்ணி அப்புறம் அவங்களே விளையாடிக்கணும். நமக்கு அது தெரியல அப்படின்னும் போது நமக்கு மேல இருக்கிற கோச்சிங் கிட்ட, நம்ம மேல இருக்கிற பிளேயருங்க கிட்ட போயிட்டு இது எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப யாருமே அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. எல்லாமே நமக்கு நிறைய தெரியும் அப்படின்ற எண்ணத்துல இருக்காங்க. ஏன் அப்படி இந்த தலைமுறை இப்ப அந்த மாதிரி தலைமுறையே வந்துட்டு, அதாவது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இப்ப பேசுறேன். ஜெனரேஷன் அப்படியே தான். ஸோ அந்த புதிய தலைமுறை வந்து இன்னைக்குள்ள ஜெனரேஷன் கற்றுக்கிறதுல அவங்க வந்து முழு முனைப்பு காட்டுறது கிடையாது.
அதை தாண்டி நீங்க கொண்டு கேம்ப் போனா நாங்க போட்டாவே கேம்ப்ல வந்து ஒரு 1 ஹவரோ வந்துட்டு அவங்க உட்காருறது கஷ்டமா இருக்குது. ஏன் கேரங்கிறதுனால இதுக்கு பெரிய அட்ராக்ஷன் இல்ல அப்படிங்கறதுனால வரலையா? இல்ல அப்படி இல்ல, அந்த ஜெனரேஷன் அப்படி இருக்காங்க. போறாங்க மைண்ட ஒரு ஃபுல்லாவே வந்துட்டு மைண்ட் வந்து அந்த இடத்துல உக்காரணும் பண்ணணும் அப்படின்ற இது இல்லை. கொஞ்ச நேரம் உக்காடுறாங்க, அப்படி போறாங்க வராங்க, அந்த இதுலயே இருக்காங்க இல்லைங்களா. மொபைல் பார்த்துக்கணும் அப்படி போயிட்டு வர்றது, இது அதுலயே இருக்கு. இந்த கேரம் ஆட்டக்காரர்கள் விளையாடுறவங்க பெரும்பாலும் எந்த குடும்ப பின்னணியை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க? ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் கம்மியா இருக்கிறவங்க தான். ஒரு நடுத்தரம் இல்லாட்டி ஒரு சாதாரண இவங்க. ஆமா, அந்த மாதிரி தான் இருக்காங்க. யாரும் நல்ல ஒரு இதுல இருந்து வரல. ஏன் வரமாட்டேங்கிறாங்க? இந்த மாதிரி கேரம்ங்கிறனாலயா இல்லாட்டி இதுல பெருசா? ஆமா, உங்களுக்கு இப்போ கிரிக்கெட் போய் ஜாயின் பண்ணும்போது ஒரு ரஞ்சி டிராஃபி விளையாடணும் புரிஞ்சது இல்ல. ஆமா, அவங்க வந்து ஒரு ரஞ்சி டிராஃபில ஒரு ஸ்டார் பிளேயரா வந்துட்டாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருது, இல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்குது, இல்ல இப்போ ஐபிஎல் வந்த மாதிரி ஒரு 10 கோடி ஏலம் போனாங்கன்னா லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி மோட்டிவேஷன் தான் இப்போ கேரம்லேயே வந்து பிசினஸ் மாதிரி தான் ஆயிடுச்சு. எல்லாருமே என்ன பண்றாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் அவன் நல்லா வரான், நல்ல ஒரு நேஷனல் சாம்பியனா வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்க வந்துட்டு வரணும், +2 வரைக்கும் அவங்க வந்துட்டு அந்த டோர்னமெண்ட்டுகளை விளையாடிட்டு இருக்கணும், அந்த பாயிண்ட்ஸ் சேர்த்துக்கணும், காலேஜுக்கு போகும்போது அந்த பாயிண்ட்ஸ் வச்சு காலேஜ் சீட் வாங்கிடணும், அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. ஜூனியர் நேஷனல்ஸ் விளையாடுறாங்க, மிஞ்சி போயிட்டு அவங்க சீனியர் நேஷனல்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொன்னா Form 2 வந்தவொடனே ஏதாவது ஒரு இதுல வேலை கிடைச்சதுன்னா அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதே வந்துட்டு இவங்க பின்னாடி செட்டில் ஆகுறதுக்கு தான், பேரண்ட்ஸ் செட்டில் ஆகுறதுக்கு தான். சரி, நாளைக்கு அவன் பெரிய நல்லா ஆயிட்டான்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம். அவனுடைய விருப்பம் என்ன, அவனுக்கு எது பிடிச்சிருக்குதுன்னு அதெல்லாம் இப்ப பாக்குறதே கிடையாது. எல்லாருமே அந்த மோட்டிவேஷன்ல தான். இந்த சவால் வரும்போது கடந்துதான் நீங்க அடுத்த தலைமுறையை நீங்க உருவாக்கி ஆகணும். உங்க பசங்க யாரும் விளையாடுறாங்களா? இல்ல, சின்னூர் விளையாடிட்டு இருந்தாரு 19 வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பசங்க? 4 ஆம்பளை பசங்க. சரி, இப்போ நீங்க வந்துட்டு அது முதல்ல எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த மோட்டிவேஷன் அது என்னது, இந்த ராஜாபாதர் கபீர் தாஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் எங்க அப்பா தான் மெயின். அவர் வந்துட்டு நான் 3 வயசுல இருக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணா அது எனக்காக எல்லாம் பண்ணிட்டு எனக்கு படிக்கணும் ஏதோ பண்ணி பார்த்தாங்க, நம்மளால முடியல. கட்சியில் கேரம்ல வந்து தான் நம்ம சர்வ் ஆகணும்னு இருக்குது. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆன பிறகு ஃபுல்லா மிஸ்ஸஸ் தான். 4 மணிக்கு நான் தூங்கிட்டு இருந்தா கூட அவங்க எழுப்பி விட்டுட்டோம். ஸோ விளையாடணும் அப்படின்ற இதுல அவங்க இருந்த வரைக்கும் ஃபேமிலியில என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியாது. எல்லாமே அவங்க தான் மேனேஜ். 2012 நானும் அவளும் போகும்போது தான் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க பொஷாகம் தான் போயிட்டு இருந்தோம், ஷாப்பிங் போறதுக்காக போனோம். நீங்க பைக்ல போகும்போது கார் அடிச்சது இல்ல, இந்த குப்பலாரி ஸ்பாட்ல தலையில ஏறிச்சு. தலையில ஏறி என் கை மேல ரைட் சைடு கை வச்சது, கை மேல போகுது. அப்புறம் தான் எழுந்துச்சு திரும்பி பார்த்தா தலையில ஏறிட்டு வருது. பெரிய இழப்பு. அதுக்கப்புறம் தான் சரி உங்க பசங்களை பத்தி பேசிக்கணும். உங்க பசங்க 4 பேர் சொன்னீங்க. 4 பேர். பெரியவர் வந்துட்டு காலேஜ் இருந்த வரைக்கும் அவரு கேரம் ஆடல. ஏன்னா அப்போ இருந்த பீரியடு என்னது வந்துட்டு கேரம் அவ்வளோ வந்துட்டு டெவலப்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. சரி வெறும் அப்பாயின்மெண்ட் தான், அதுவும் வந்துட்டு நம்ம நல்ல ரேங்க் லெவல்ல வந்ததான். ஸோ அதனால அவரை கேரம் விளையாட வைக்கல. அவர் அதுக்கப்புறம் காலேஜுக்கு போயிட்ட பிறகு தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி அவர் ஆடினாரு. ஆனால் பெருசா ஒன்றும் சோபிக்க முடியல, ஆடிட்டு இருக்காரு இன்னும் கூட. அதுக்கடுத்து சன் வந்துட்டு பாக்ஸிங் போயிருந்தாரு. அவரும் வந்துட்டு அந்த ஸ்டேஜ் இதோட நின்றுச்சு. எல்லாருமே லேலோ காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். தேர்ட்ல இருந்த ஒரு ஃபுட்பால். அவர் ஃபர்ஸ்ட் பையன் பேர் வந்து விண்ணொலி இதய ஆனந்த் என்ன ஞாபகமும் அவர் பேர் வச்சது. செகண்ட் சன் வந்து கேப்ரியல் கிறிஸ்டி. அதுக்கப்புறம் தேர்ட் சன் வந்து மரிய லாசர். கடைசி வந்து ஆந்தனி ஆஸ்டின். அவர் தான் வந்து ஜூனியர் நேஷனல் ஸ்டேட் சாம்பியன்லாம் வந்தார். அதுக்கப்புறம் ஜூனியர் போனார், மால்தீவ்ஸ் எல்லாம் போனார். லயோலாவில் வந்துட்டு அவர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் எடுக்கோ, அது கொஞ்சம் டைட்டாக இருக்கோ, அப்படியே மாறிச்சு, அப்படியே போயிடுச்சு. இப்போ நான் ஃபுல் டைமாக யாரும் கேரளத்தில் இருக்காங்களா? இல்லை, யாருமே இல்லை. எல்லாம் வெவ்வேறு வேலைகள் பார்க்குறாங்க. கேரளத்தில் ரீசெண்டாக டெவலப்மெண்ட் என்ன முக்கியமானது, ஆட்ட ரீதியாக என்ன மாற்றங்கள் எதுவும் வந்திருக்கா? இல்ல, முன்ன பழையசு வந்துட்டு 29 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருந்தது. ஆமா, ரெட் போட்டா ரெட் வேல்யூ அப்போ 5 இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ 25 ஆக்கிட்டாங்க. ரெட் வேல்யூ அப் டு 21 வரைக்கும் தான். நார்மலா ஒரு கேம் எவ்வளவு நேரம் ஆகும்?
இப்போ வந்து நம்ம போர்ட் சிஸ்டம் அப்படின்னு வச்சா 1/2 hour ஆகும். 1/2 hour ஆகும் ஒரு கேமுக்கு. பெஸ்ட் ஆஃப் 3னா 1.5 hour ஆகும். ரெட் வேல்யூ வந்து முன்ன 5, இப்போ வந்து 3. சரி, அதுதான். இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த இது டாமினேட் பண்ற கண்ட்ரி இது கண்ட்ரிஸ் இது நமக்கு அடுத்தது ஸ்ரீலங்கா தான். ஸ்ரீலங்கா, அப்புறம் ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், ஜெர்மனி, ஆ. அப்புறம் ஸ்விஸ். ஸோ அந்த மாதிரி யூஎஸ்ல இப்போ இது யூஎஸ்ல பாப்புலர் ஆயிடுச்சு. யூஎஸ் ஓப்பன் வருஷம் நடத்துறாங்க. நடத்துறாங்க. இப்போ அட்லாண்டால மறுபடியும் யூஎஸ் ஓப்பன் நவம்பர். போன தடவை கலிஃபோர்னியால நடந்தது எங்க மேட்சோட. இப்போ யூஎஸ் ஓப்பன் வந்துட்டு யார் வின் பண்ணா? அவங்கள இல்லை, அவங்க யூஎஸ்ல அவங்க போர்டும் இதே மாதிரி தான் இருக்குமா? போர்டெல்லாம் ஒரே சேம். இங்கே இதுதான் போதும் நிறைய கம்பெனி. போர்டு எங்க செய்யறாங்க? பாம்பே தான். பாம்பே தான் மேனுஃபேக்சரிங் பாம்பே. 4-5 கம்பெனி இருக்கு. அவங்க தான் இந்தியா ஃபுல்லா சப்ளை. அவங்க தான் இல்லையா? இங்க சென்னையில் யாரும் இல்லையா? இல்லை, யாரும். அது அந்த ஃப்ளை ஃபின்லாண்ட்லேருந்து வர வைக்கிறாங்க, இம்போர்ட்டட் ஃப்ளை. ஸோ அது இங்கே வந்து பண்ணி யாரும் செய்யறதுக்கு தொடங்கல. முதல்வரையோ இல்லாட்டி பிரதமரையோ சந்திக்க நேர்ந்தா கேரம் சார்ந்து நீங்கள் முன்வைக்கிற கோரிக்கை என்னவா இருக்கும்? இப்போ வந்துட்டு கேரம்க்கு அவங்களே வந்து நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அவங்களே எந்த கேம் வந்தாலும் வந்துட்டு நல்லா செய்கிறாங்க. முந்தியதை இப்போ நான் அவங்கள பார்த்து இப்போ இவரே வந்து உதயநிதி ஸ்டாலினே நாங்கள் பார்க்கணுன்னா அடுத்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சென்னையில் நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி. எத்தனை கண்ட்ரி வருவாங்க? லாஸ்ட் டைம் வந்து 17 வந்தாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே நடந்திருக்கா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்? என்ன கேரம் நடக்கல. ஸோ அடுத்த கேரம் உலக சாம்பியன் போட்டியை வந்து சென்னையில் நடத்தணுங்கிறது உங்கள் கோரிக்கை. அது மாநில அரசுக்கு மாநில அரசு அவங்கள சந்திச்சேன்னா கண்டிப்பாக அதுதான் கேட்கணும். மகிழ்ச்சி. நன்றி.